போயஸ் கார்டனில் ஜெயலலிதா தாக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதே அவர் பாதி உயிருடன் தான் இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள ஓ. பன்னீர்செல்வம் வீட்டிற்கு கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேற்று வந்திருந்தனர். அவர்கள் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அணியினருடன் ஆலோசனை நடத்தினர். அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பேசினார். ஜெயலலிதாவின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறிய அவர், சசிகலாவுக்கும் அப்பல்லோ நிர்வாகத்துக்கும் ஏதோ உடன்படிக்கை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் 73 நாட்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவை பார்க்க எங்களை போன்ற முன்னணி நிர்வாகிகளை அனுமதிக்கவில்லை எனவும், ஜெயலலிதாவுக்கு கடுமையான தொற்று நோய் ஏற்பட்டுள்ளதால் யாரும் பார்க்கக்கூடாது என்றார்கள். முதல்வராக இருந்த ஓ. பன்னீர்செல்வத்தை கூட வார்டுக்குள் அனுமதிக்கவில்லை. மைத்ரேயன் டாக்டராக இருந்தாலும் அவரையும் அனுமதிக்கவில்லை. ஆஸ்பத்திரியில் ஜெயலலிதாவுடன் இருந்த ஒரே நபர் சசிகலா மட்டும்தான். மற்றவர்களுக்கு நோய் தொற்று வரும் என்று தடுத்தார்கள். அப்படியானால் சசிகலாவுக்கு மட்டும் ஏன் வரவில்லை? ஜெயலலிதா ஆஸ்பத்திரிக்கு வருவதற்கு முன்பு போயஸ் கார்டன் வீட்டில் அவரை தாக்கியுள்ளனர். இதில்தான் அவர் மயக்கம் அடைந்து பாதி உயிருடன் தான் அப்பல்லோ கொண்டு வரப்பட்டுள்ளார். சசிகலாவுக்கும் அப்பல்லோ மருத்துவமனைக்கும் ஏதோ உடன்படிக்கை உள்ளது. அதனால்தான் முன்னுக்கும் பின் முரணான தகவல்களை வெளியிட்டனர். அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. எனவே ஜெயலலிதா சாவு மர்மம் குறித்து விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.